அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மற்றும் நாளை மறுநாள், அதாவது அக்டோபர் மாதம் 7 மற்றும் 8 இந்த 2 தேதியுமே நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதி இருக்குதுங்க. வளர்பிறை பஞ்சமி அப்படின்னாவே வாழ்க்கையின் வளமாக்க தேவையான எல்லா பொருளுமே வேண்டும்னு வாராகியம்மனிடம் நம்ம முன்வைத்து கேட்கும்போது கட்டாயம் அன்னை அவங்க வாரி வழங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த முறை நமக்கு திங்கட்கிழமை காலை 7:23 அப்படிங்கும்போது இந்த பஞ்சமி திதியானது தொடங்கிடுது. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலை 8:06 அப்படிங்கும்போது முடியுது. இப்போது நீங்கள் மாலை நேரம் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது திங்கட்கிழமை வழிபாடு செஞ்சுக்கோங்க. எங்களால் அந்த டைம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து காலை 8 மணிக்கு இடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தி வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த முறை நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதுனால ஒரு சொம்பு தண்ணீரை வச்சு ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம வேண்டுதல் வைக்கும்போது கட்டாயம் நிறைவேறும், நல்ல ஒரு செல்வ வளம் உண்டாகும் என்பது குறித்து ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கிறேன். இவை தவிர அரிசியை வச்சு தீபம் ஏற்றக்கூடிய ஒரு முறை குறித்து தனி ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த தீபத்தையும் ஏற்றி இன்னைக்கு காலையில் போட்ட அந்த சொம்பு தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரமும் செஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பணக்கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது. மேலும் நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறீங்களோ அது கட்டாயம் அடுத்த வளர்பிறை பஞ்சமிக்குள்ளே நிறைவேறும். அது திருமணமாக இருந்தாலும் சரி, நல்ல வேலை, சொந்த வீடு, குழந்தை பாக்கியம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி கட்டாயம் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமிக்கே நிறைவேற்றக்கூடிய சக்தி உண்டு. அதுவும் இது பார்த்திங்கன்னா நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப சக்தி. நான் எப்பவும் சொல்கிறது தான், ஒரு சாதாரண வழிபாட்டையும் பரிகாரத்தையும் நம்ம சாதாரண நாட்களில் செய்வதை காட்டிலும் ஒரு சக்தி வாய்ந்த சேர்க்கை கொண்ட நாட்களில் செய்யும்போது அதனுடைய பலன் அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்கும், அதீத பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் யாருமே இந்த வளர்பிறை பஞ்சமியை தவற விடவே விடாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நிறைய பரிகார முறைகள் நான் சொல்லித்தரேன். அதில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ, செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதில் ஏதாவது ஒன்றையாவது செஞ்சு உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கிறேன் இல்லையா, அதையும் பாருங்கள். அதனுடைய லிங்க் நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அது ரெண்டும் உங்களுக்கு செய்யறதுக்கு சுலபமாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் செய்யுங்க. இல்லைன்னா நான் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த முறையை கூட செய்யுங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். இது வளர்பிறை பஞ்சமியாக இருக்கிறதுனால நம்ம கடன் பிரச்சனை தீரணும், நோய் தீரணும்ட்டெல்லாம் வேண்டிகிட்டு இருக்கக்கூடாது. கடன் பிரச்சனை தீரணும்னா பணம் சேரணும். அப்போ பணம் வேணும்னு சொல்லி நீங்கள் வேண்டுதல் வைங்க. குழந்தை இல்லையே, இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல் குழந்தை பாக்கியம் வேண்டும்னு சொல்லி கேளுங்க. திருமணம் நடக்கணும்னு சொல்லி கேளுங்க. சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இந்த மாதிரி கேளுங்க. எல்லாமே வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைவாக கேளுங்க. சரி, இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராகியம்மன் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் சுத்தம், மன சுத்தம் எல்லாமே முக்கியம். அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் வாராகியம்மன் வழிபாடு செய்யாதீங்க. ஒருவேளை 5 நாளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் வீடு பூஜை ஏரியெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதன் பிறகு செய்யுங்க. இல்லைன்னா பூஜை இல்லாத பரிகாரம் இல்லாத முறை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதை செஞ்சு பலனடையுங்க. இதுபோல் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் மாலை 6 மணிக்கு மேலே வாராகியம்மனுக்கு தேவையான அந்த பூஜை ஏற்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முந்தைய பதிவுகள்லேயும் 2 வீடியோலையும் அதை தான் சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் நல்லா தூய்மைப்படுத்திக்கோங்க, பூக்கள் வச்சுக்கோங்க, நிவேதனம் வச்சுக்கோங்க, ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாம் கமலும் சமயத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. பூஜை அறையிலேயே ஒரு விரிப்பை போட்டு அதில் நீங்கள் உட்கார்ந்து அந்த தீபச்சோற்ற
பார்த்த மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நாங்கள் சுவாமி படங்களை செல்ஃபில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கீழே ஒரு விரிப்பு விரித்து வச்சு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியும் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியும் நீங்கள் உட்காந்து செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க. இப்படி சிகப்பு நிறம் இல்லை அப்படின்னா வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கோங்க. சிகப்பு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பணவரவை உடனடியே ஈர்த்து தரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளை நிற துணி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்துட்டு குங்குமமும் கொஞ்சம் பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டர் இருக்குது பாருங்கள், அது ரெண்டையும் கொஞ்சம் கெட்டியாக பேஸ்ட் மாதிரி கலந்து அது அந்த வெள்ளை துணியில் நல்லா தோய்த்து எடுத்திங்கன்னா நல்லா சிகப்பு நிறமாக வந்து மாறிடும். அப்போ அது கொஞ்சம் நேரம் நீங்கள் நிழலில் உலர வச்சுட்டு இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன சதுர அளவில் இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். இப்போ அந்த துணியில் நீங்கள் ஒரு 5 ரூபாய் நாணயம் வந்து வைங்க. எப்போதுமே நம்ம சேனலில் 5 ரூபாயை வச்சு ஒரு பரிகாரம் வந்து பஞ்சமி நாளில் வந்து சொல்லிடுவேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம். மேலும் குபேரருக்கு உரியது, பஞ்சமி நாயகி அப்படிங்கிறதுனால நம்முடைய வாராகி அன்னைக்கு உரியது. மேலும் பணவசியத்தை நல்லா வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த 5 ரூபாய்க்கு வந்து உண்டு. இப்போ அது ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ அது கூட 2 ஏலக்காய் வைங்க. ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வைங்க. அவ்வளவே தான். இப்போ இந்த 3 பொருளையும் நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு நல்ல சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க. ஒரு சின்ன அளவுக்குள்ள தான் இந்த முடிச்சு வரும். இதை வந்துட்டு நீங்கள் கட்டிட்டு ஒரு 5 முடிச்சு வந்து போடுங்க. ஒவ்வொரு முடிச்சு போடும்போதும் நல்ல ஒரு செல்வ சேர்க்கை உண்டாகணும்னு மனதுக்குள்ளே வந்து வேண்டிக்கோங்க. இல்லைன்னா வாராகி அம்மனுடைய இந்த தனவ சங்கரி போற்றின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மந்திரத்தை நீங்கள் 5 முறை சொல்லி அந்த முடிச்சியை வந்து போடுங்க. இப்போ உங்களுடைய இடது கையில் அந்த முடிச்சியை வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கை மோதிரவரில் கொண்டு அந்த முடிச்சுக்கு ஒரு மஞ்சள் பொட்டும் குங்கும பொட்டும் வந்து இடுங்க. இப்போ நீங்கள் அங்கே வந்து சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் கமலும் சமயத்தில் தான் இதை செய்யணும்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இந்த முடிச்சியை வந்து நீங்கள் முதல்ல அந்த ஊதுபத்தி புகை வரும் பாருங்க, அது மேலே இப்படி நல்லா வந்து காட்டுங்க. அந்த புகை வந்து இது மேலே படுற மாதிரி காட்டுங்க. அடுத்தது இந்த சாம்பிராணி இருக்குது பாருங்கள், இந்த சாம்பிராணி புகை படுற மாதிரியும் இந்த முடிச்சியை வந்து நல்லா காட்டுங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா அந்த துணி மேலே அந்த புகை படுற மாதிரி ஒரு அரை நிமிஷம் அப்படி காட்டினீங்க அப்படின்னா போதும். அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நல்லா ஆத்மார்த்தமாக மனதார வந்து நீங்கள் வாராகி அம்மனை வந்து வேண்டிக்கோங்க. வாராகி அம்மனை வேண்டும்போது கூடவே இது நவராத்திரி நாளாக இருக்கிறதுனால துர்க்கை அம்மன், மகாலட்சுமி தாயார், சரஸ்வதி தாயார் 3 பேர்த்தையும் சேர்த்தே வந்து வேண்டிக்கோங்க. எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், பண கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்து வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வாராகி அம்மனுடைய அந்த திருவுருவ சிலை வச்சுருந்தீங்கனாலும் சரி, படம் வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை அகல் விளக்கு தான் நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கனாலும் சரி, அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரமெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். வாராகி அம்மனுக்கு மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் நீங்கள் ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சு தினந்தோறும் நெத்தியில் இட்டுட்டு வாங்க. கணவருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கூட நீங்கள் இதை இடலாம். இது வந்து அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு உங்களோட பூஜையை நிறைவு செய்வதற்காக நீங்கள் கற்பூராரியத்தெல்லாம் காட்டுவீங்க பாருங்கள். அப்படி காட்டும்போது எல்லா சுவாமி படங்களுக்கும் காட்டிட்டு அதன் பிறகு இந்த முடிச்சியை எடுத்து முன்ன எப்படி ஊதுபத்தி சாம்பிராணி புகையிலெல்லாம் காட்டணும், அதே மாதிரி இந்த கற்பூரத்துலேருந்து வரக்கூடிய அந்த கருப்பு புகை இருக்கும் பாருங்கள், அதுலேயும் வந்து நல்லா காட்டிடுங்க. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா இது நேர்மறை சக்தி இழுத்து வச்சுருக்கும். அதன் பிறகு இந்த முடிச்சியை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பீரோலையோ எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அங்கே வந்து வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன முடிச்சியாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் தாராளமாக பர்ஸ்லேயும் வந்து வைக்கலாம். இப்போ உங்கள் கணவருக்கும் ஒன்று தேவை, உங்களுக்கும் ஒன்று தேவை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 2-3 முடிச்சு கூட ரெடி பண்ணி வச்சு உங்கள் கணவர் பர்ஸில் ஒன்று, உங்கள் வீட்டு பீரோவில் ஒன்று, உங்களுடைய பர்ஸில் ஒன்று, இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வச்சுருக்கிற அந்த 3 பொருட்களுக்குமே பார்த்திங்கன்னா விசேஷ குணம் உண்டு. அதாவது பணத்தை ஈர்க்கிறதுல அதிசக்தி வாய்ந்தவையாக கருதப்படுது. இது 3 தனித்தனியாகவே நல்லா வேலை செய்யுங்கும்போது நம்ம ஒன்றா வந்து சேர்த்து வச்சுருக்கோம். அதுவும் நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியில், அதுவும் வளர்பிறை பஞ்சமியில் நம்ம சேர்த்து வச்சுருக்கோங்கும் போது இதனுடைய சக்தி அபரிவிதமானதாக இருக்கும். இது அப்படியே வந்து இருக்கட்டும், 1 மாதம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ அடுத்த மாதம் வளர்பிறை பஞ்சமிக்குள்ளே உங்கள் கண்ணு முன்னாடியே நிறைய பணம் சேர்றதை நீங்கள் நல்லாவே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து உணர்வீங்க. நல்லா உங்களுடைய பண கஷ்டம் உங்களை விட்டு நீங்கிறத கண் கூட வந்து பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பண வரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 1 மாதம் கழித்து இந்த காசை மட்டும் நீங்கள்
எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிருக்கும். ஏலக்காய் வந்து வாசமெல்லாம் போனதுனால அதை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இதுக்கும் முன்னாடி சொன்ன 2 வீடியோக்களில் சொன்ன பரிகாரம் நீங்கள் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து செய்யுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிம்பிளாக தான் சொல்லி தருவேன். இதையும் நீங்கள் செய்யுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.